Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து electrochemistry unit தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Nernst equation அதே மாதிரி அதோட அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ Nernst equationல டெரிவேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம். So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா problems based on Nernst equation. அதாவது Nernst equation-ஐ பேஸ் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல. Nernst equation-ஐ ஃபைனல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்றது இல்லையா? அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चन. சோ இது வந்து நீங்க ஒரு ரெண்டு எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து எந்த மாடல்ல வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் क्वेश्चन கேட்டாலும் அதை வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். சோ அப்ப என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது எக்ஸாம்பிள் என்னன்றதை பார்க்கலாம். சோ அப்ப Nernst equation-ஐ பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் क्वेश्चन வந்து நம்ம பார்ப்போம். So to calculate the potential of lead electrode. இப்ப lead electrode இருக்கு இல்லையா? zinc electrode, copper electrode மாதிரி lead electrode. So அப்ப இந்த lead electrode உடைய potential வந்து நம்ம calculate பண்ணணும். Okay? Calculate the potential of lead electrode. அப்ப this is in contact with a solution of 0.015 molar lead 2 plus ions. இப்போ வந்து இந்த lead electrode இருக்கு இல்லையா? இது வந்து எதுல கான்டாக்ட்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா this is in contact with a solution of 0.015 molar lead 2 plus ions. Okay? இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து நீங்க பார்க்கணும். இது என்ன ரியாக்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏன் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். lead வந்து lead 2 plus ஆ ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ lead is oxidized to lead 2 plus அதே மாதிரி ரெண்டு எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணும். அப்ப அந்த E0 என்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். சோ அப்ப இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் lead. அதோட வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 0.13 volts. ஓகே? இந்த ரியாக்ஷன் வந்து ஆக்சிடேஷனா ரிடக்ஷனான்றத பார்க்கணும். இது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஏனா எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. சோ அப்ப இது வந்து என்ன எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ன்றது நம்ம என்ன சொல்லலாம்? ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் சொல்லலாம். சோ அப்ப அந்த lead உடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 0.13 volt. So இப்போ இந்த values இது வந்து क्वेश्चन வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த Nernst equation for oxidation potential of lead. Final Nernst equation அதாவது oxidation potentialக்கு ஒரு equation final derivation கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த equation வந்து நீங்க இங்க எடுத்து எழுதணும். So that E equal to E0 minus 2.303 RT by NF log of lead 2 plus. Okay? இதுதான் வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கான ஃபைனல் டெரிவேஷன். அப்ப E equal to E0 minus 0.0591 by N log of lead 2 plus. நம்ம Nernst equation டெரிவேஷன்ல பார்த்திருக்கோம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு வந்து பிளஸ் சைன் வரும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு வந்து மைனஸ் சைன் வரும். அப்ப E equal to E0 minus 0.0591 by N log of lead 2 plus. ஓகே? இப்ப E equal to E0 உடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும். என்ன அப்படினா 0.13. இப்ப E0 என்றது என்ன அப்படினா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஃபார் lead. அப்ப 0.13 minus 0.0591 by N. N என்ற இடத்துல நம்ம என்ன போடலாம்? 2 போடலாம். ஏன் அப்படினா N என்றது number of electrons. அப்ப number of electrons எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 2. ஓகே 2 போட்டுருங்க. அதுக்கு அடுத்து log of இங்க lead 2 plus அதாவது அந்த சொல்யூஷன் உடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 0.015 இங்க கொடுத்திருப்பாங்க. lead 2 plus உடைய கான்சன்ட்ரேஷன் என்ன 0.015 m. சோ அப்ப log of 0.015. ஓகே அந்த வேல்யூஸ் எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். அப்ப E equal to 0.13 minus இப்போ இத டிவைட் பண்ணிக்கணும். அதாவது 0.0591 by 2 ஐ டிவைட் பண்ணா உங்களுக்கு இந்த வேல்யூ தான் வரும். அதாவது 0.02955 வரும். அதுக்கு அடுத்து log of 0.015 உடைய வேல்யூ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா -1.824. நீங்க வந்து கால்குலேட்டர்ல போட்டு கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து E equal to இங்கே மைனஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் into மைனஸ் பிளஸ். ஓகே? அதுக்கு அடுத்து இத ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும்? அதாவது இங்க இத மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0.0539 வரும். ஓகே? ஃபைனலா E equal to 0.13 plus இந்த வேல்யூவை கூட்டும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா 0.824 வோல்ட். இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே? சோ வந்து சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். அதாவது Nernst equation டெரைவ் பண்ணும்போது ஃபைனலா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஒன்னு ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு இன்னொரு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலுக்கு.
இப்போ அந்த கொஸ்டின்ல நீங்க வந்து அந்த ரியாக்ஷனை பார்க்கணும். இது ஆக்சிடேஷன் ரியாக்ஷனா இல்ல ரிடக்ஷன் ரியாக்ஷனா? இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ல என்ன ஃபார்முலான்றதை நீங்க எடுத்து எழுதணும். எழுதிட்டு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க போட வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஓகே, அப்போ வந்து நம்ம லெட்டுடைய பொட்டன்ஷியலை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, லெட்டுடைய பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.824 வோல்ட். ஓகே, ஸோ இதான் ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.